ஒரு காலத்தில் நரகாசுரன் என்று ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் வலிமையானவன். அவனுக்கு பூமாதேவி அம்மாவாகவும் வருணதேவன் ஆசீர்வாதம் அளித்திருந்ததால் யாரும் அவனை எளிதில் வெல்ல முடியாது. ஆனால் அவன் நரகாசுரன் நல்லவன் இல்லை. அவன் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் மக்களை துன்புறுத்தத் தொடங்கினான். அவன் தேவதைகளையும் பெண்களையும் சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். மக்கள் பயந்து வாழ்ந்தார்கள். அப்போது எல்லா தேவதைகளும் ராவணன் போல் இந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும் என்று விஷ்ணுவிடம் கூறினார்கள். விஷ்ணு சரியான நேரத்தில் அவனை அழிப்பேன் என்றார். அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவான் பூமியில் அவதரித்திருந்தார். நரகாசுரனின் கொடுமைகள் உச்சத்திற்கு சென்றபோது கிருஷ்ணன் அவரது மனைவி சத்யபாமாவும் ரதத்தில் ஏறி நரகாசுரனின் அரண்மனைக்கு புறப்பட்டனர். பெரும் போர் நடந்தது. நரகாசுரன் பல அரக்கர்களை அனுப்பினான். கிருஷ்ணனும் தனது சக்கர யுகத்தால் எல்லாவற்றையும் அளித்தார். இறுதியில் நரகாசுரனின் நேரடி போர் நடந்தது. சூரனுக்கு அம்மாவால் ஒரு வரம் கிடைத்திருந்தது. அந்த வரமானது அவனை அம்மாவால் மட்டுமே கொல்ல முடியும். அதனால் சத்யபாமா பூமாதேவி அவதாரமாக நரகாசுரனுக்கு அம்பு ஏவினர். அந்த அம்பு அவனை வீழ்த்தியது. இறப்பதற்கு முன்பு நரகாசுரன் என்னுடைய மரண நாள் மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த நாளை மக்கள் வெற்றி நாளாக தீபங்களை ஏற்றி கொண்டாட தொடங்கினர். அந்த நாள் தான் இன்று நமது கொண்டாடும் தீபாவளி ஆகும்.